evergreen super tips. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ஒரு அருமையான நம்மளோட உடல் ஆரோக்கியத்தை சூப்பராக பாதுகாக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு வீடியோவோட தான் நான் வந்து மீட் பண்ணியிருக்கேன். அது என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே காய்கள் வந்து நிறைய நம்ம காய்கள் பழங்கள் சாப்பிட்டா உடல் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்னு தெரியும். ஆனால் என்னென்ன காய்கள் சாப்பிட்றனால என்னென்ன பிரச்சனைகள் வந்து கரெக்டாக தீரும் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியாது இல்லையா? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு 12 காய்கள் பற்றி நான் சொல்ல வந்திருக்கேன். இந்த 12 காய்களை நம்ம சாப்பிட்றதுனால நமக்கு என்னென்ன பிரச்சனைகள் தீரப்போகுது அப்படின்றத மட்டும் நம்ம கரெக்டாக பார்க்க போகிறோம். அதாவது இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்தால் நீங்கள் இந்தந்த காய்களை சாப்பிட்டாலே போதும், உங்களோட பிரச்சனைகள் எல்லாமே அடியோட வேகமாக சரியாயிரும். அப்படிப்பட்ட காய்கள் என்னென்ன அப்படின்றத முழுசாக பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப பயன் தரக்கூடிய இந்த வீடியோவை கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போ இந்த வீடியோவோட முழு பயன்கள் உங்களுக்கு வந்தடையும். வீடியோவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா மறக்காமல் கண்டிப்பாக அந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அப்படியே மறந்துடாமல் நம்ம சேனலை நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்குள்ளே பெல் ஐக்கான் அதை நீங்கள் டச் பண்ணால் மட்டும்தான் நம்ம சேனலில் போடுற புது வீடியோக்கள் எல்லாமே அப்பப்போ உங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்து காமிச்சிட்டே இருக்கும். நீங்களும் இதை பார்த்து சூப்பராக பயனடையலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட உடலை நல்லா ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு நம்ம ஒரு 12 காயை பற்றி நான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் காய் என்னன்னா கத்தரிக்காய். இந்த கத்தரிக்காய் பார்த்தீங்கன்னா எல்லா சீசன்லையும் மார்க்கெட்ல விலை மலிவாக கிடைக்கக்கூடிய ஒரு காய் தான். ஏன்னா பொதுவாக ஒரு சில காய்கள் வந்து ஒரு சில சீசனில் தான் கிடைக்கும். ஆனால் இந்த கத்திரிக்காய் வந்து எல்லா டைமும் விலை ரொம்ப கம்மியான விலையிலே கிடைக்கும். நம்ம இந்த கத்திரிக்காய் வந்து வாரத்தில் 2 நாள் சாப்பிட்டு வந்தாலே போதும், நமக்கு கல்லீரல் ப்ராப்ளம் இருந்தால் அந்த பிரச்சனைகள் எல்லாமே வந்து அடியோட வேகமாக சூப்பராக சரியாயிடும். பொதுவாக ஸ்மோக் பண்ணுவாங்க இல்லையா, சில ஜென்ஸ் வந்து ஸ்மோக் எவ்வளோதான் சொன்னாலும் அந்த ஸ்மோக் பண்ணுற பழக்கத்தை விடவே மாட்டாங்க. அவங்க ஸ்மோக் பண்ணி பார்த்தீங்கன்னா கல்லீரல் கொஞ்சம் டேமேஜாக தான் அவங்களுக்கு மாறும். அது தெரிஞ்சுமே அவங்க பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஸ்மோக் பண்ணாதீங்க, முடிஞ்சளவு நம்ம நிப்பாட்ட முடியல அப்படின்னு நினச்சிங்க, நமக்கு வந்து இது ஸ்மோக் பண்ணனால எனக்கு கல்லீரல் பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னு நினச்சவங்க கண்டிப்பாக வாரத்தில் 2 நாள் நீங்கள் கத்திரிக்காயை வந்து பொரியலாவோ இல்லை குழம்பு இந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில் சாப்பிட்டு வந்தாலே போதும், உங்களோட கல்லீரல் பிரச்சனைகள் எல்லாமே வந்து சூப்பராக சரியாயிரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா கொத்தவரங்காய். இந்த காய் வந்து கொஞ்சம் டேஸ்ட்டில் கம்மியாக தான் இருக்கும். ஆனால் இந்த காய் வந்து வாரத்தில் 2 நாள் வந்து யார் சாப்பிடணும்னா பதம் அப்படின்ற ஒரு நோய்க்கு அருமருந்தாக இந்த கொத்தவரங்காய் வந்து இருக்கும். இந்த கொத்தவரங்காயோட விலையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இந்த கொத்தவரங்காய் நீங்கள் வாரத்தில் 2 நாள் சாப்பிட்டு வந்தாலே போதும், முடக்குவாதம் பிரச்சனை நமக்கு அடியோட வேகமாக சூப்பராக சரியாயிரும். அடுத்தது 3வது காய் என்னன்னு பார்த்தீங்கன்னா புடலங்காய். இந்த புடலங்காய் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் மார்க்கெட்டில் ரொம்ப விலை மலிவாக கூவி வித்துட்டு இருப்பாங்க. அதுவும் எல்லா சீசன்லையும் ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு காய் என்ன, அது புடலங்காய். பொதுவாகவே நிறைய பேர் சந்திச்சுட்டு இருக்க இன்னைக்கு பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தூக்கமின்மை தான். அதாவது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நிறைய டென்ஷன், அதாவது ஆஃபீஸ் ஒர்க்காக இருக்கட்டும் இல்லை பர்சனலான இதாக இருக்கட்டும், எந்த ஒரு பிரச்சனைகளையும் வெளியே சொல்லாமல் மனசுக்குள்ள வச்சு என்ன செய்வாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு மன அழுத்தம் உருவாகும். அதனால பார்த்தீங்கன்னா நைட்டு தூக்கமே இல்லாமல் நிறைய பேர் இன்னைக்கு தவிச்சுட்டு இருக்கோம் இல்லையா? அந்த மாதிரி இருக்கவங்க வாரத்தில் ஒரு 3 நாட்கள் நீங்கள் தொடர்ந்து புடலங்காய் சாப்பிட்டு வந்தாலே போதும், நம்மளோட தூக்கமின்மை அப்படின்ற ப்ராப்ளம் அடியோட வேகமாக சரியாயிரும். அடுத்து பார்த்தீங்கன்னா அரசாணிக்காய் அப்படின்னு ஒரு காய் இருக்குது. அது மார்க்கெட்டில் கொஞ்சம் ரேராக தான் கிடைக்கும். நீங்கள் ஒரு பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோரு இல்லை கடைகள் எல்லாம் நம்ம சொல்லி வச்சோம் அப்படின்னா, அந்த காய்கள் கடை இருக்குல்ல, பெரிய காய்கறி கடையில் வந்து நம்ம சொல்லி வச்சோம்னாலே இந்த காய் கிடைக்கும். இந்த காய் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடலிறக்கம் அப்படின்ற நோய் வந்து அதிகமாக இருக்குது இன்னைக்கு. நிறைய ஆண்கள் வந்து அதுவும் இந்த வெயிட் அதிகமாக தூக்கவங்களுக்குலாம் இந்த குடலிறக்கம் அப்படின்ற பிரச்சனை வந்து இன்னைக்கு வந்துட்டு இருக்கு. அந்த மாதிரி பிரச்சனை இருக்கவங்க இந்த காயை சாப்பிட்டு வந்தாங்கனாலே போதும், அவங்களோட பிரச்சனைகள் எல்லாமே அடியோட வேகமாக சரியாயிடும். அடுத்து பார்த்தீங்கன்னா கோவக்காய் அப்படின்றது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விலை கூட தான் இருக்கும். ஆனால் ஒரு சில சீசன்கள் இது ரொம்ப விலை மலிவாக கிடைக்கும். இந்த கோவக்காய் வந்து குட்டிய பச்சை கலரில் இருக்கும். இந்த கோவக்காய் வந்து நல்லா நம்ம வந்து சூப்பராக வதக்கி சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் வந்து வேகம் வந்து டைம் எடுக்கும். ஆனால் இதை வந்து பொரியல் மாதிரி வச்சு வாரத்தில் ஒரு 3 நாள் நம்ம சாப்பிட்டு வந்தாலே போதும், நம்ம உடலில் இருக்க கெட்ட கொழுப்புகளை கரைச்சி வெளியேற்றுறதுக்கு ரொம்ப சிறந்ததாக இருக்கும். அதுவும் உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வாரத்தில் 3 நாள் இந்த கோவக்காய் சாப்பிட்டாலே போதும், நம்மளோட உடல் எடை ஆட்டோமேட்டிக்காக சூப்பராக குறைய ஆரம்பிச்சிடும். அடுத்தது பார்த்தீங்கன்னா முருங்கைக்காய். அதான் பார்க்க போகிறோம். முருங்கைக்காய் அப்படின்றது பொதுவாகவே ஒரு சில சீசன் வந்து மார்க்கெட்டில் கிடைக்காது. ஏன்னா முருங்கை இலை வந்து வரும்போது தான் அந்த காய் வந்து வரும். அந்த முருங்கைக்காய் வந்து பொரியல் மாதிரி வச்சு சாப்பிட்றனாலையும் இல்லைன்னா ஜூஸ் மாதிரி வச்சு குடிக்கலாம். அதாவது காலையில் பார்த்தீங்கன்னா வெறும் வயிற்றுல ஒரு முருங்கைக்காய் நல்லா பொடியாக கட் பண்ணி அதில் வந்து வெள்ளை பூண்டு, தக்காளி,
கொஞ்சோண்டு வெங்காயம், சீரகம், மிளகு, மஞ்சத்தூள், உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா கொதிக்க விட்டு அந்த எசன்ஸ் நல்லா இறங்கினதுக்கப்புறம் அதை நல்லா ஃபில்டர் பண்ணி 1 டம்ளராக காலையில் ரெகுலராக நீங்கள் வந்து குடிச்சிட்டு வந்தாலே போதும். நம்மளோட உடலில் ஆஸ்துமா ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா அது ஓடியே போயிடும். ஏன்னா இன்றைக்கி வந்து நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து நிறைய பேர் வந்து தாக்கிட்டு இருக்கு. அந்த மாதிரி இருக்கவங்க இந்த முருங்கைக்காய் ஜூஸ் குடித்தாலே போதும், அவங்களோட ஆஸ்துமா ப்ராப்ளம் வேகமாக சூப்பராக சரியாயிரும். அடுத்து பார்த்தீங்கன்னா பீர்க்கங்காய். இந்த பீர்க்கங்காய் எல்லா சீசன்லேயும் மார்க்கெட்டில் கிடைக்கும். அது விலை மலிவாக தான் கிடைக்கும். அது வந்து ஒரு தண்ணி காய் மாதிரி இருக்கும். அது வெட்டும் போதே பார்த்தீங்கன்னா தண்ணியாக இருக்கும்ல, அந்த மாதிரியான ஒரு அருமையான காய். இந்த காயை வந்து நம்ம அதிகமாக வாரத்தில் 3 நாட்கள், ஒரு நாள் விட்டு ஒரு நாள் சாப்பிட்டு வந்தாலே போதும். நம்மளோட நீரிழிவு நோய் இருக்கு இல்லையா, நீரிழிவு நோய் வேகமாக ஈஸியாக சூப்பராக சரியாயிரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா தேங்காய். தேங்காய்ங்கிறது எப்போதுமே வீட்டில் எல்லார் வீட்லேயும் இருக்கும். ஏன்னா இது வந்து கண்டிப்பாக தேங்காய் இல்லாமல் சமையலும் சரி, சட்னி என்ன பண்ணாலும் வந்து அது கண்டிப்பாக தேங்காய் வேணும். அதனால் அம்மா வந்து எப்பயுமே தேங்காய் வச்சுருப்பாங்க. இந்த தேங்காவை எப்படி பயன்படுத்தணும்னா, தேங்காய் பாலை நல்லா தேங்காவை நல்லா அரைச்சி கொஞ்சம் லைட்டாக மட்டும் தண்ணி ஊற்றுங்க, ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது. நல்லா கட்டியான தேங்காய் பாலை டெய்லி நம்ம குடிச்சிட்டு வந்தாலே போதும். கீழ்வாதம் அப்படின்ற ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த தேங்காய் பால் குடிக்கிறதுனால அந்த ப்ராப்ளம் எல்லாமே வந்து அடியோட வேகமாக சூப்பராக சரியாயிடும். அடுத்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு அதிகமாக வரக்கூடிய நோய் என்னன்னு பார்த்தீங்கன்னா தைராய்டு தான். அதாவது கழுத்தில் வந்து ஒரு வண்ணத்து பூச்சி மாதிரி கழுத்து வீங்கி போயிருக்கும் இல்லையா, அந்த மாதிரி தைராய்டு ப்ராப்ளம் வந்தவங்க லெமனை வந்து டெய்லி எடுத்துகிட்டு வந்தாலே போதும், தைராய்டு ப்ராப்ளம் அடியோட செய்யணும். லெமன் ஜூஸாவோ ஏதோ ஒரு வகையில் டெய்லி ஒரு லெமனை நம்ம குடிச்சிட்டு வந்தாலே போதும், நம்மளோட தைராய்டு பிரச்சனை வேகமாக சூப்பராக சரியாயிரும். அடுத்து பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய். அதாவது ரத்த அழுத்தம் என்னன்னாலும் சரி, ஹை ப்ரெஷர் இருந்தாலும் சரி, லோ ப்ரெஷர் இருந்தாலும் சரி, வெண்டைக்காவை வாரத்தில் 3 நாட்கள் டெய்லி சாப்பிட்டா கூட ரொம்ப நல்லது. ஏன்னா வெண்டைக்காய்ங்கிறது எல்லா சீசன்லேயும் மார்க்கெட்டில் ரொம்ப கம்மியான விலையில் கிடைக்கக்கூடிய ஒரு காய் தான். இந்த வெண்டைக்காயை வந்து நம்ம வந்து பொரியல் வச்சு சாப்பிட்ற அளவு இல்லைன்னா வெண்டைக்காய் வந்து நான் சொன்ன மாதிரி ஜூஸ் மாதிரி கூட குடிக்கலாம். அப்படி இல்லைன்னா வெண்டைக்காய் வந்து நைட்டே ஊற வச்சு அந்த விழுவிழுப்பான தண்ணியை குடிச்சா மூட்டு வலி பிரச்சனைகள் எல்லாமே சரியாயிடும். இந்த வெண்டைக்காயை பொரியல் மாதிரியும் ஜூஸ் மாதிரியும் குடிச்சிட்டு வந்தாலே போதும், நம்மளோட ரத்த அழுத்தம் எல்லாமே வந்து சீராக சூப்பராக மாறிடும். அடுத்தது பார்த்தீங்கன்னா வாழைக்காய். இந்த வாழைக்காய் ரொம்ப ரொம்ப 5 ரூபாய்க்கு கேட்டாலே 2 வாழைக்காய் எடுத்து கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய, அதுவும் எல்லா சீசன்லையும் கிடைக்கக்கூடிய ஒரு காய்னா அது இந்த வாழைக்காய் தான். இந்த வாழைக்காய் வந்து நம்ம ரெகுலராக சாப்பிட்டு வந்தாலே போதும், நம்மளோட இதயம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே வந்து அடியோட வேகமாக சரியாயிரும். அடுத்தது லாஸ்ட்டாக 12வது காய் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூசணிக்காய். அதாவது வெண்பூசணிக்காய்ன்னு சொல்லுவோம் இல்லையா, வெள்ளையாக இருக்கும். பூசணிக்காயிலே 2 இருக்கும், கலராக இருக்கும். மஞ்சள் பூசணிக்காய்னு ஒன்று இருக்கும், அது வந்து டேஸ்ட்டுக்காக, இந்த இனிப்பு சர்க்கரை பூசணிக்காய்ன்னு சொல்லுவாங்க, பேரை வந்து டேஸ்ட்டுக்காக வைப்பாங்க. வெள்ளை பூசணிக்காய் வந்து நம்ம சாம்பார் இந்த மாதிரி தான் அம்மா போடுவாங்க. ஆனால் இந்த பூசணிக்காயை வந்து பொரியல் வச்சு சாப்பிட்டு வந்தாலே போதும், கேன்சர் சம்மந்தப்பட்ட செல்கள், அதாவது கேன்சர் நோய் இருக்கும் இல்லையா, அவங்க எல்லாருக்கும் இந்த வெண்பூசணிக்காய் சாப்பிட்டா அந்த செல்களை எல்லாம் அழிக்கக்கூடிய தன்மை இந்த வெண்பூசணிக்காயில் அதிகமாக இருக்கும். அதனால் நீங்கள் வந்து வாரத்தில் ஒரு 3 நாளோ இல்லை 2 நாளோ நீங்கள் சாப்பிட்டாலே போதும், புற்றுநோய் பிரச்சனை எல்லாமே அடியோட வேகமாக சரியாயிரும். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ரொம்ப முக்கியமான அந்த 12 காய்கள் அதோட தீர்க்கக்கூடிய நோய்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி முழுசாக பார்த்துருக்கோம். இனிமேல் உங்கள் வீட்லேயோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கோ யாருக்கும் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்தால் நீங்கள் இந்த காய்களை சாப்பிட்டாலே போதும், அந்த பிரச்சனைகள் எல்லாமே இயற்கையான முறையில் அடியோட வேகமாக சூப்பராக சரியாயிரும். இப்போ பார்த்தோம் இல்லையா, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா அந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், அப்படியே கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதேமாரி ஒரு அற்புதமான சூப்பராக இன்னொரு வீடியோவோட நான் வந்து உங்களை மறுபடியும் மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.